பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருபல தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த ஈரோடு நகரமே குலுங்கி விட்டது. ஈரோடு நகரமே குலுங்கி போச்சு. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் 5 வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்படுறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் எம்பி, மரியாதைக்குரிய திரு KV ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் நிர்வாகிகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மறைந்திருக்கின்ற முன்னாள் மேயர் மற்றும் துணை மேயர் மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, IJK கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, கொங்கு நாடு பேரவை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, வகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, வியாபார பெருமக்களே, நெசவாளர்களே, விசைத்தறி உரிமையாளர்களே, பத்திரிகையாளர், உணர்வுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் ஈரோடு இந்த இடம் தெரியாத இடம் எனக்கு கிடையாது. நான் ஈரோட்டில் வாசகி கல்லூரியில் தான் படித்தேன். இந்த ஈரோடு நகரம் முழுவதும் எனக்கு தெரிந்த அத்துப்படி. ஆக எனக்கு தெரிந்த இடத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நடக்க இருக்கின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் தான் பிரச்சனைக்கிறார். அப்படியா இருக்குது? இன்றைக்கு நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே. இன்றைக்கு தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆனா முதலமைச்சர் அவருக்கு மட்டும் டெல்லி மேல பாசமா இருக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனைங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது சட்டமன்ற பொது தேர்தல். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அரசை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தது 10 ஆண்டு காலம். 2011 2023 வரை எங்களுடைய ஆட்சியிலே என்ன குறை? பதில் சொல்ல தயார். பல முறை சவால் விட்டுட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள், போடப்பட்ட பணிகள், நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்ட அத்தனையும் நாங்கள் சொல்ல தயார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிறது. 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. திரு ஸ்டாலின் போடுற மீட்டிலே நான் வரேன்னு சொல்லியாச்சு. திரு ஸ்டாலின் போடுற மேடையில் நான் வந்து சந்திக்கிறேன். எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நேரடியாக வந்து சந்திக்கிறோம். 10 ஆண்டுல அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய தலைமையில 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில குறையிறதா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இன்றைய முதலமைச்சருக்கு தெரியாம இருப்பது, அறியாம இருப்பது. ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சது, இங்க காங்கிரஸ் போட்டியிடுது. இன்றைக்கு நகரத்தில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக, பாரதிய ஜனதா இரண்டும் கூட்டணி அமைச்சு தேசிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குது. எங்க கூட்டணி
வெற்றி கூட்டணி, இயற்கையான கூட்டணி. எங்க கூட்டணியில பவானி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சகோதரர் கருப்பணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை அறிவித்தார் ஜே.கே. என்கிற ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திரு ஆர் மனோகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இவர் 3 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். எந்த சின்னம்? நல்ல சத்தமா எந்த சின்னம்? அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க. அதே போல ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சார்பு போட்டியிடுகின்றார் திரு எம் யுவராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள். என்ன சின்னம்? என்ன சின்ன சவுண்டா சொல்லுங்க. ஆக அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் 5 பேரும் வெற்றி பெற்று இந்த ஈரோடு மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிர்வகிங்கள். அதே போல இன்றைக்கு நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்கார். பாஜக பிடியில் அதிமுக தான் அப்படியே இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களே, நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிறீங்க, அகில இந்திய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற கட்சியுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க. அதிமுக யாருக்கு அடிமை இல்லை. எந்த காலத்தில் எங்களை வேலைக்கு வாங்க முடியாது. எந்த காலத்தும் எந்த கட்சிக்கும் அதிமுக அடிமை இருந்தது கிடையாது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நாங்க வைத்த கூட்டணி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா உங்க கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகள் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 0.5% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம்பெற்றது. வேற எல்லாமே ஏற்கனவே 2021, 2019, 2024 அப்பொழுது எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் தான் அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. ஆனா வெளியில வரி பில்டப். ஆனா அவர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சீட்டு கொடுக்கல. கொடுத்தாங்களா? அதே புதிதாக ஒரு கட்சி சேர்ந்தது இல்ல. 0.5% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு, 2.5% வாங்கினவங்களுக்கு 5 சீட்டு. இதுதான் திமுகவுடைய நிலை. இன்னொரு கட்சி, அது எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு வைகோ கட்சி. அவருடைய மூத்த நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வருகின்ற பொழுது சொல்லுகிறார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்றார். அழுது கொண்டே. அப்படி கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக கூட்டணி. அதிமுக அப்படி இல்ல. நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம். எங்களுடைய தலைமை கட்சி அலுவலகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் நேரடியாக வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசணும், முடிவு பண்ணணும். உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிச்சோம். ஒரே நாள்ல 2 மணி நேரத்தில் எங்களுடைய கூட்டணியை நாங்க முடிவு செஞ்சோம். திமுக அப்படியே செஞ்சது.
20 நாட்கள் காங்கிரஸ் திமுக போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கை விட்டாங்க. போட்டி போட்டுக்கிட்டு தொலைக்காட்சியில் பேசுறாங்க. ஒருவர் மாத்தி மாத்தி குற்றம் சுமத்துறாங்க. வார்த்தை போர் எல்லா செய்தித்தாளில் வந்தது, எல்லா பத்திரிகையில் வந்து. உண்மைதானே? பிறகு வேற வழி இல்லாம திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் திருமதி சோனியா அம்மையாவையும் திரு ராகுல் காந்தியும் கெஞ்சி கூத்தாடி பிறகு கூட்டணி அமைச்ச கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசலாம், ஆனா அண்ணா திமுக ஆட்சி பத்தி உங்களால பேசவே முடியாது. என்ன என்ன பேசுவாரு? எடப்பாடி பழனிசாமி பறந்துகிட்டு போனாரு, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்துகிட்டு போனாரு. இதையா நாட்டு மக்கள் கேட்கிறாங்க? நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை செய்தோம், அதை செய்து கொடுத்தோம். திரு ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈக்க போன்னு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனாங்க, நானும் வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன தேவை அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற செய்திகளை சேகரித்து நம்முடைய தமிழ்நாட்டு கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்க செஞ்சோம். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதாக சொல்லி அரசாங்க பணத்தில் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதற்காக உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு வீட்டுக்கு வந்தா பலு தூக்கிட்டு இருக்கார். நீ நல்ல பலசாலி தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆக இது தேவையா? இரண்டாவது, அதிமுக பாஜக முகமூடி மூடிட்டாங்களாம். அண்ணா திமுக பாஜக வந்து அண்ணா திமுக முகமூடி மூடிட்டு தான். அப்படின்னா 1999 திமுக பாரதிய ஜனதா முகமூடி மூடிட்டாங்களா? உண்மைதானே? அப்ப யாரோட கூட்டணி பாருங்க. வாஜ்பாய் இருந்தாரா இல்லையா? யாரோட இருந்தாரு? அப்ப எல்லாமே இருந்துட்டாங்க. திரு கருணாநிதி, திரு வாஜ்பாய், திரு முரசொலிமாறன். 1999ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுங்களா இல்லையா? அப்ப வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி. மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர், முரசொலிமாறன் மத்திய அமைச்சர், திமுக மத்திய அமைச்சர். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டில், அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்ப போட்டிட்ட போதெல்லாம் மதவாத கட்சின்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு சொல்றார். இன்றைக்கு திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அப்பனும் மகனும் சொல்றாரு. ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி சொல்றாரு மோடி மோசமானவருங்கிறாரு. ஆனா அவை தாத்தா சொல்றாரு மோடி நல்லவர். யார் சொல்றது? திரு கருணாநிதி குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. உங்க தாத்தாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. யாரு? திரு மோடி நல்லவர்னு கொடுத்துட்டாரு. உங்க அப்பாவும் ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் இன்னைக்கு மறுக்கிறாங்க. ஆக எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவாரு, நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி மகன். எப்பா உங்க அப்பா தாப்பா சொன்னாரு, நாங்களா சொன்னோம். மோடி நல்லவரு நீங்க அப்பா தானே சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவுடைய வழியில் நடக்கிறீங்களா? உங்க அப்பா வழியில நடக்க வேண்டியதானே. மோடி நல்லவன் சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நீ மறுக்கிற? ஸ்டாலின் அவர்களே பார்த்து பேசுங்க. ஏன்னா தெரிஞ்சா தானே பேசுவார், எதுவுமே தெரியாது. நான் சட்டமன்றத்தில் போன வருஷம் கவர்னர் உரையில் பேசினேன். 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசினேன். அப்ப முதலமைச்சர் எழுந்திருச்சு, எனக்கு பசிக்குது, இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசுவீங்க, இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து பேசணும். ஏங்க நீ இவ்வளவு பிரச்சனை சொல்லிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் தயார் பண்ணணும், போய் சாப்பிட வேணும், ஓய்வு எடுக்கணும்னாரு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்றத்திலேயே உங்களை விரல் விட்டு ஆட்டணும். சாதாரண நினைச்சுக்காதீங்க. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா? கடைசியில் இத்துடன் பேச்சை முடிச்சுட்டேன். ஆக தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில்
அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இதுவரை எந்த எதிர்க்கட்சி தலைவரும் 2.25 மணி நேரம் பேசிய வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நாங்க தான் படிச்சோம். ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம். எனக்கு கொடுக்கின்ற நேரத்தை விட கூடுதலான நேரம் மக்களுடைய பிரச்சனை பேசணும். எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை பேசுவது எங்களுடைய கடமை. அந்த கடமையை முழுமா செயல்படுத்தணும். அப்ப திமுக இருந்தாரு, திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு, நான் முதலமைச்சராக இருந்தேன். 40 நிமிஷம் முடிச்சிடுவார். அவ்வளவுதான் சரக்கு. வேற ஒன்னும் அதிமுகவில் விமர்சிக்க முடியல. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்திருக்காரு, அவர் திமுகவுக்கே மாறிட்டார். செல்ல பெருந்தகை. காங்கிரசுக்கு அவர் வக்காலத்து வாங்குறது இல்ல. அவரே காங்கிரஸ் பத்தி எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார். திமுக பத்தி சொல்லுங்க, உடனே பதில் சொல்லுவார். இவர் காங்கிரசுக்கு தலைவரா இல்ல திமுகவுக்கு தலைவரா என்று மக்களுக்கு சந்தேகம் வந்துடுது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற திருச்சி சிவா அவர்கள் ஒரு கொச்சையா பேசினார். எல்லாத்துக்குமே தெரியும். காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் வேற கட்சியா இருந்தாலும் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அப்படி இந்த நாட்டுக்காக உழைத்தார், பல திட்டங்களை கொண்டாந்தார். இன்றைக்கும் மக்களால் போற்றக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு மேலவையினுடைய தலைவராக இருக்கார். திமுகவில் மேலவை உறுப்பினராக இருக்கார். அவர் மரியாதைக்குரிய மறைந்த பெருந்தலைவர் காமராஜை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதை எதுக்கு தெல்லு திராணி தெம்பில்லாத காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தால் கண்டிச்சாரா? கண்டிக்கல. அதே போல பெருந்தலைவர் காமராஜ் அவரை பற்றி RS பாரதி பேசினார். அவரை பற்றியும் முதலமைச்சர் கண்டிக்கல. ஆக காங்கிரஸ் கட்சி திமுக அடிமையாகிட்டது. காங்கிரஸ் கட்சி அடிமையாகிவிட்டது. அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுறது கிடையாது. நானும் என்னுடைய எதிர்க்கட்சி வரிசையில் தான் அவையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கணும்? உங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க சட்டமன்றத்தில். ஆக உங்களுடைய பிரதிநிதியாக உங்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும்ல, குரல் கொடுக்கவே இல்லை. திமுக அரசை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற அரசுக்கு கொண்டு வரல. இன்றைய தினம் இங்கே போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சி சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்திக்க வேண்டும். யாருக்கு ஓட்டளித்தால் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து வாக்களிங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக வாதாடுகின்ற கட்சி. மக்களுடைய பிரச்சனையை உங்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்கும். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றார், நாங்க காங்கிரசும் திமுகவும் இணைந்து செயல்படணும். இதே காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாங்களா? எமர்ஜென்சிய மிஸ்ஸாவை யார் கொண்டாந்தது? அப்ப அவளோட கூட்டணி வச்சா நல்லதான். காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சா எந்த தவறும் இல்லையா? அதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைக்கல, வச்சோமா? ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவள் குடும்பத்துக்காக கட்சி நடத்துறாங்க. அதிமுக மக்களுக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திலே இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் தான் திமுக நடத்திட்டு இருக்குது. உண்மைதானே? வேற எவராவது குடும்பத்தில் உச்சபட்ச பதவிக்கு வர முடியுமா? இல்ல திமுக கட்சிக்கு தலைவராக முடியுமா? இல்ல திமுக அதிகாரத்துக்கு வரும்போது முதலமைச்சர் ஆக முடியுமா? இப்ப நான் உங்க முன்னா நிக்கிறேன்ல, நான் என்ன பெரிய கோடீஸ்வரனா மிட்டாம் ராஸ்தாரா பெரிய தொழிற்சாலை? இது அதிமுக. அதிமுகவில் இங்கே நிக்கின்றவர் கூட இந்த இடத்துக்கு வர முடியும்.
இங்கே சாதாரண தொண்டன் கூட, சாதாரண வார்டு செயலாளர் கூட, சாதாரண கிளை செயலாளர் கூட கட்சிக்கு உழைத்து தலைமைக்கு விசுவாசமா இருந்தா உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளரை வர முடியும், உச்சபட்ச பதவி முதலமைச்சராக முடியும். ஒரு தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அதிமுக கட்சியில் தான் வர முடியும். திமுக எந்த காலத்துக்கு வர முடியாது. இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க, திமுக எத்தனை ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்திருக்கார் துரைமுருகன். கிட்டத்தட்ட 88 வயசு ஆகுது. அவர் மிஸ்ஸாவில் போனோம் பாரு, எமர்ஜென்சியில் போனோம் பாரு, எல்லாம் போனது ரைட்டு. துணை முதலமைச்சர் கிடைக்கல. யாரு கிடைச்சிருக்குது? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதிக்கு தான் கிடைச்சிருக்குது. அவர் என்ன ஜெயிலுக்கு போனாரா? போராட்டம் நடத்தினாரா? திமுக உழைத்தாரா? ஒன்னே ஒன்னு அடையாளம், திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்ப திமுக கொடுத்திருக்கிறார்? தம்பி, அந்த பால்டாயில மறுபடி சொன்னா மீண்டும் அந்த நிலைக்கு போயிடுவார். வேண்டாம். ஆக திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அது குடும்ப உறுப்பினர் உள்ள கட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. ஆக அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்திலே வந்துவிடக் கூடாது. குடும்ப ஆட்சி வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன மன்னர் பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, பிறகு இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்கப்பா. இனிமேல் தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கு யாரா ஒருவர் தான் கூட தமிழகத்தை ஆள தகுதி உண்டு. இந்த மண்ணில், இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு. இனி தமிழகத்தில் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இந்த தேர்தலோட முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல், இறுதி தேர்தல் செய்வீங்களா? தம்பி, செல்லாத காசு என்ன பிரயோஜனம்? செல்லாத பணத்துக்கு வேல்யூ இல்லை. அதை பேசி என்ன பிரயோஜனம்? விட்டுருங்க. அதே போல இன்றைய தினம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலோட குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு எவ்வளவு அறிவிப்பு கொடுத்தாங்க? 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. முழுசா நிறைவேற்றினாங்களா? 4/1 அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதுல நீட் ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அவர் மகன். ரகசியத்தை வெளியிட்டாரா? வெளியிட்டாங்க. எப்போ? போன தேர்தல், போன கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் நீட்டுக்கு விலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சுட்டார். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். 2021 இதைத்தாங்க நாங்க சொன்னோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாதுன்னு சொன்னோம். ஆனா கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு இப்போ நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது என்று முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டை யார் கொண்டாந்தாங்க? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2010 டிசம்பர் 21 அப்பதான் நோட்டிபிகேஷன் போடுறாங்க. அப்ப மத்தியத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்தியில இணை அமைச்சர் காந்தி செல்வன். அந்த காலகட்டத்தில் தான் நீட் வருவது. நீட்டை கொண்டாந்தது காங்கிரஸ் திமுக, எதிர்ப்பது காங்கிரஸ் திமுக. எவ்வளவு பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க பாருங்க. அதோட இங்க பாத்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. காத்து யாராச்சும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், மிகப்பெரிய ஊழல். இந்த வேஷ்டி கட்டிட்டு போய் டெல்லியில் இறங்கினா மேலங்களையும் நம்ம பார்க்கிறோம்.
இவைய கொள்ளை அடிச்சது இவைய நம்ம மேலங்கிலையும் பார்க்குறாங்க வேஷ்டி கட்டா. அந்த அளவுக்கு இந்திய நாடே பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரத்தில் கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்றைக்கு இந்தியா மட்டுமில்ல உலகத்திலேயே அதிகமா கொள்ளையடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரத்தில் 1,74,000 கோடி. இந்திய நாடு மட்டுமில்ல வெளிநாட்டிலேயே நாரி போச்சு. இவரை நம்ம பத்தி பேசுறாங்க. சர்க்காரியா கமிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் இந்த கமிஷன் அமைச்சாங்க. அப்போ இந்த கமிஷன்ல அறிக்கை கொடுக்கறாங்க. அதுல பல ஊழல், அரிசி பேர ஊழல், அதோட அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், வீராண ஊழல், சர்க்கரை பேர ஊழல். அந்த சர்க்கரை பேர ஊழல்ல தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது கமிஷனுக்கு. அதுல சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டு தான், எறும்பு தின்றுட்டு, சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்று விட்டது, சாக்க கரையான அரித்து விட்டது. அப்பதான் சர்க்காரிய கமிஷன் சொன்னாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி ஊழல்லாம் திமுக, திமுக ஊழல் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஊழல் ஊற்றுக்கண் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் என்ன, டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் புரிந்ததாக அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி, குடிநீர் வழங்கல் துறை, 2 துறையில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட நம்முடைய சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதன் மீது நடவடிக்கை எடுக்குங்க, எஃப்ஐஆர் போடுன்னு 3 தடவை அறிக்கையை அறிவிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக சார்பா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி விசாரிச்சு அமலாக்கத்துறை அந்த ஆதாரத்தோட அறிக்கை சரியானது, அதில் வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அந்த இந்த வழக்கு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று மணல் ஊழல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு செந்தில் பாலாஜி ஒரு நாளைக்கு 1000கணக்கான லோடு மணல் காவிரி ஆற்றிலிருந்து எடுத்தார். காவிரி ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. பாரத பிரதமர் நேற்று தினம் பேசிக்கிட்டு போல தெளிவா சொல்லிட்டாரு, இன்றைக்கு மணல் மாபியாக்கள் பிடிக்கப்படுவார்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற அதிகாரிகள் வச்சு மணல் கடத்தி கொள்ளையடிச்சாங்க. சேட்டலைட்ல இருந்து எடுத்துட்டாரு அவரு. சேட்டலைட்ல எந்தெந்த லாரி மணல் அல்லது என்று தெளிவா எடுத்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மணல் மாபியாக்கள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட 10 ரூபா நல்லா தெரியுமில்ல யாருன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? ஏன்னா பெரும்பாலும் திமுக காரன் தான் குடிக்கிறான், அவன் பணத்தையும் வாங்கிட்டான். நம்மால் பெரும்பாலும் போக மாட்டேங்குன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனா திமுக காரன்டே கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். கொரோனா காலம் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. கொரோனா காலத்தில் 1 வருஷம் யாரும் வெளியே போக முடியாது இருந்தது. நல்லா தெரியுங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அந்த வறட்சியும் சரி செஞ்சோம். பிறகு டெல்டா மாவட்டம் பூரா புயலால் புரட்டி போட்டுது, அதையும் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா 1 வருஷம் யாரும் வெளியில் வர முடியல. அந்த காற்றில் பரவக்கூடிய வைரஸ் யாருக்காவது அது பரவனா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற அடிப்படையில் ஓராண்டு அண்ணா திமுக அரசாங்கம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 1 வருஷம் தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம்.
அதோட பொங்கல் வந்தது, தைப்பொங்கல், எல்லா குடும்பத்தையும் முதலா 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. ஒரு வருஷம் வருமானம் இல்லைங்க. டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்லை, அதே போல பத்திரப்பதிப்பு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. இப்படி வருமானமே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கூட பொருளாதாரம் நலிவடையில. இந்தியாவில் மற்ற மாநிலத்திலும் பொருளாதாரம் நலிவடைந்திருந்தது. அதிமுக ஆட்சியில பொருளாதாரம் நலிவடையவில்லை. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இதை விட என்ன வேணும்? இன்றைக்கு வறட்சி சமாளிச்சோம், புயலை சமாளிச்சோம், கொரோனாவை சமாளிச்சோம். அந்த காலகட்டத்தில் 40,000 கோடி இந்த கொரோனாவுக்கு செலவழிச்சோம். அது மட்டும் இல்ல, 73 ஆண்டு காலம் இன்றைக்கு பல கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கின. காங்கிரஸ் கட்சி, திமுக, அப்புறம் அதிமுக, திமுக, அதிமுக, திமுக என்று தமிழ்நாட்டில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. இன்றைக்கு 2021 2026 வரை 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் பல அரசுகள் ஆண்ட போது 4,85,000 கோடி. கொரோனா காலத்தில் வருமானம் இல்லாத சேர்த்து இப்போ கொரோனாவும் இல்ல, புயலும் இல்ல, வெள்ளம் இல்ல, வறட்சியும் இல்ல, எதுவுமே இல்ல, கொள்ளைச்சிட்டாங்க. 5 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே கிடையாது. ஆக எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குன்னு தான் இந்த ஆட்சியில சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் முதலமைச்சர்கிட்ட. 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீங்க. அந்த 5 லட்சம் கோடி எதற்காக வாங்கினீர்கள்? அதை வெள்ளை அறிக்கை மக்கள் கேட்கிறாங்க. பதிலே இல்லை. அதிமுக ஆட்சி சிறப்பான திட்டங்களை கொடுத்தோம். வருமானமே இல்லாத போது கூட சிறப்பான திட்டங்களை கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். 11 அரசு மருத்துவமனை. இங்க இருக்கிற அரசு மருத்துவமனை அதை சரி செஞ்சு கிட்டத்தட்ட 140 கோடி நினைக்கிறேன் சரி செஞ்சு கொடுத்தோம். அதோட 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிக்கிறாங்க. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் பட்டப்படி படிச்சாங்க. அதிமுக ஆட்சி செய்த சாதனை. கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பல கல்லூரிகள் திறந்ததன் விளைவு 2019-20 152 பேர் பட்டப்படி படிச்சாங்க. இந்திய நாட்டினுடைய நிதி சராசரி 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 நாங்கள் அடைச்சோம். இது அதிமுக சாதனை. இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரியில் படிச்சா, தனியார் கல்லூரியில் படிச்சா 76,000 ஃபீஸ், அரசு கல்லூரியில் படிச்சா 12,000. அப்படி ஏழை மாணவர்கள் அதிக அளவில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அதிமுக அரசாங்கம். அதே போல அத்திக்கல் அவகாசி திட்டம் நிறைய இருக்குது. எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு யாராவது நிம்மதியா இருக்க முடியுதா? அது பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் வயிற்றுல நெருப்புல கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை வெளியில் போயிட்டு வீடு வர வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு 2 வயசு குழந்தை கதற கதற பாலியல் சீண்டல், அதனால அந்த குழந்தை இறந்துட்டது. அது மாதிரி தமிழ்நாட்டில் 18,000 பாலியல் வழக்குகள், 24,000 மொத்த பெண்கள், 6,999 போக்சோ வழக்குகள். போக்சோ வழக்குன்னா சிறுமிகள் பாலியல் சீண்டல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உங்க மாவட்டத்தில் பிரபலமான ஒரு கல்லூரி, பேர் சொல்லக்கூடாது, அந்த கல்லூரி இருக்கிற தாளார் என்னை சந்திச்சார். பக்கத்தில் பையங்க நின்றுட்டு இருந்தாங்க. கல்லூரியிலிருந்து ஒரு 300 அடி தள்ளி தினாங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கின்ற ஒரு நபரை அழைச்சி ஏங்க நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அங்கே கஞ்சா ஊற்றிட்டு இருக்கிறாங்க.
அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் போய் அந்த கஞ்சா வாங்கி பயன்படுத்திட்டாங்க. உடனே தாளாளர் இங்கே ஈரோட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரி சொன்னோன்னே அந்த கஞ்சா வித்தரை பிடிச்சிட்டு போயிடுறாரு. பிறகு 4 நாள் கழிச்சா மடி வைக்கிறான், மடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மடி விற்கிறான், மடி பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ அந்த ஹோல்சேல் ஆள் வச்சு விற்கிறான். பாருங்க எப்படி ஆள் வச்சு கஞ்சா விற்கிறான். அவன் நேரடியாக அந்த காலேஜுக்கு போய் இன்னொரு தடவை பிடிச்சிங்களா நடக்கிறது வேறங்கிறான். இன்னொரு தடவை இப்படி காவல்துறைகிட்ட எங்கள் ஆளை பிடிச்சி கொடுத்தீங்களா நடக்கிறது வேறனாங்க. வேற என்ன பண்ணுவார் தாளாளர், நீ இந்த பக்கம் விற்காதப்பா தூரமாக போய் விற்றுக்கிட்டார், இங்கே போய் விற்காத. ஈரோட்டில் நடந்த சம்பவம், அது யாரும் சொல்லக்கூடாது. ஆக அப்படி இவ்வளவு மோசமா இந்த பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்ல, சில கல்லூரி மாணவர்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தி போதைக்கு அடிமையாகி பணம் இல்லாம இந்த கஞ்சாவை விற்பனை செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் எவ்வளவு மோசம் பாருங்க. நம்முடைய பிள்ளை செல்வங்கள் நம் கண்ணெதிரே அழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்க, வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இதனால குற்றச்செயல் அதிகரிச்சிடுது. கஞ்சா போதை ஆசியமையில கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி பால் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா போதை விற்பனை. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக அளிக்கப்படும், ஒழிக்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு இப்படியா இருந்தது, சட்டத்தின் ஆட்சி நடந்தது. இன்றைக்கு காவல்துறையுடைய கையில் கட்டப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கஞ்சா விற்கிறவங்களுக்கெல்லாம் துணை நிற்கிறது திமுக கட்சி நிர்வாகி. உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முந்தி முதலமைச்சர் துறை காவல் மானிய துறை, அதில் பிரதான எதிர்கட்சி நான் பேசிட்டு இருக்கிறேன். அதில் காவல்துறை மானிய புத்தகம் கொடுப்பாங்க, கொள்கைகளுக்கு கொடுப்பாங்க. அதில் முதலமைச்சர் தான் சப்மிட் பண்ணுவார். அதில் 20ஆவது பக்கம் 2வது பேராவில் ஒரு வாசகம், கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில கஞ்சா வைத்திருந்ததாக 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது பண்ணது 148 பேர். மற்றெல்லாம் யாரு? திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? நான் சொன்ன இந்த கொள்கைகளுக்கு குறிப்பு நீங்க தானே, நான் தான் வெளியிட்டேன். இதில் இருக்கிறது அத்தனை உண்மைதானே? உண்மைதான். அப்புறம் ஏங்க 2348 பேர் கண்டுபிடிச்சு 148 பேர் கைது பண்ணிருக்கா, மற்றவர்களாம் யாருன்னு கேட்டேன், பதிலே சொல்லல. கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. ஆக முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. அதனால தான் தடுக்க முடியல. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்குது. இதற்கு முடிவு கேட்டுகின்ற நிலை வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து வரைக்கும் மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. இன்றைக்கு 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. இது மாநகராட்சி. வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் 100% உயர்ந்தாச்சு. கடைக்கு 150% உயர்ந்தாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் அறிவிச்சார். குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டார். ஆக எல்லாமே வரி உயர்வு. அதோட தொழிலாளர் நிறைந்த பகுதி இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி 30 ரூபா ஒரு கிலோவுக்கு ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 60 ரூபா ஏறி போச்சு ஒரு லிட்டருக்கு. 1 லிட்டர் பருப்பு 60 லிட்டர் ஏறி போச்சு. 1 கிலோ பருப்பு 60 ரூபா விலை ஏறி போச்சு. இதெல்லாம் இந்த முதலமைச்சர் கவலைப்படுறதில்லை. ஆனால் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் 2 பேரும் நடப்பயணம் மேற்கொள்றாங்க. அப்போ அவருடைய பையன் நடித்த அது என்னப்பா படம், கழக தலைவன் படம் எப்படி ஓடுது, வசூல் எப்படி ஆகுதுன்னு கேட்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இன்றைக்கு நடந்தாய் வாலி காவிரி என்ன ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பக்கத்திலே காவிரி ஆறு, எங்க தண்ணி குடிக்க முடியல. குடிக்க முடியுமா? உங்களுடைய கோரிக்கை ஏற்று ஊராட்சி கோட்டையிலிருந்து 484 கோடி ரூபாய் செலவில் ஈரோடு மாநகர மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்து, இப்படி தண்ணி மாசுபடுது, காவிரி ஆற்றிற்கு தண்ணி மாசுபடுது. நடந்தாய் வாலி காவிரி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் முதலமைச்சர் இருந்து பிரதமர் இடத்துல கோரிக்கை வச்சேன். எப்படி கங்கை புனரமைக்கிறீங்களோ அதுபோல காவிரி ஆற்றை அந்த நதிநீர் புனிதமாக இருக்க வேணும், சுத்தமாக இருக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை
மாசு இல்லாம நீரா இருக்கும்னு கோரிக்கை வச்சேன். நம்முடைய கோரிக்கை ஏற்று இரு அவைகள் கூட்டம், மக்களவை மாநிலவை, அந்த கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில நடந்தாய் வாழி காவிரி திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டது. 5 வருஷம் போராடுறேன். ஏற்கனவே மத்திய அரசு அனுமதிச்சாச்சு, இந்த திட்டத்தை கொண்டாங்கன்னு கிடைக்கவே இல்லை. 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். மத்திய அரசாங்கம் அறிவிச்சாச்சு, நீங்க மத்திய அரசு தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துன்னு சொன்னேன். நீர்வளத்துறை அமைச்சர் கிண்டலா பேசினார். இது மாதிரி நாங்க எத்தனையோ முறை மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சோம், பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. போன ஆண்டு நம்முடைய கோரிக்கை ஏற்று 11,600 கோடி 11,600 கோடி நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 9,300 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அந்த நீர்வளத்துறை கொள்கை விலை குறிப்பில் குறிப்பிட்டாங்க. ஆனால் அப்படியே முடக்கிட்டாங்க. இது வரைக்கும் நடத்தல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அதிமுக ஆட்சி அறிவிக்கப்பட்டு பிரதமர் கொண்டு அறிவிச்சிட்டாரு. அதுக்காக அரசியல் காழ்ப்புடிச்சோட முடங்கி போச்சு. இந்த திட்டம் பிரமாதமான திட்டம். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் 2 கரையில் வெளியேறுகின்ற கழிவு நீர் போய் அணையில் சேர்க்கிறது. மேட்டூர், பவானி, பம்பராவளியம், ஈரோடு, இப்படி எல்லா நகரத்தில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலந்து நம்முடைய காவிராற்று தண்ணீர் மாசுபடுது. அதை சுத்தப்படுத்தி ஆற்றில விடுவது இந்த திட்டம். அங்கு இருக்கின்ற வெளியேறுகின்ற நீர் காவிரி ஆற்றின் கோரமா ஒரு பேபி கனால், ஒரு கால்வாய் அமைச்சு அதுக்கு பிறகு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல விடுறது. பவானி சாகர்லேருந்து வர்ற தண்ணி அதை சுத்தப்படுத்துறது, நொய்யிலிருந்து வர தண்ணி சுத்தப்படுத்துறது, அமராவதியிலிருந்து வர தண்ணி சுத்தப்படுத்து. 11,600 கோடி முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? நீங்க அற்புதமான தண்ணி குடிக்கலாம். காவிரி ஆற்றுல மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணி, இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா சுத்தமான நீர், மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் ஈரோடு மக்கள் சுத்தமா தண்ணீர் குடிக்கலாம். அதையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், மத்தியில திட்டம் கொடுப்பதில்ல, நிதி கொடுக்கலன்னு. கொடுக்கப்பட்ட நிதியை முறையா பயன்படுத்தி நிறைவேற்றப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். இந்த ஆட்சியில் இன்றைக்கு பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம் வறுமையின் காரணமா அவருடைய கிட்னியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் அந்த முறைகேடு நடந்திருக்குது. இன்றைக்கு இதே திமுக அரசாங்கம் அங்கே ஒரு கமிட்டி போட்டு சோதனை நடத்தி முறைகேடு நடந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மருத்துவமனைக்கு நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த கிட்னியில் முறைகேடு நடைபெற்றவர்களை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு கொடுமை! ஏங்க, உறுப்பை திருடுறதுன்னா யாராவது ஒத்துக்கலாமா? மருத்துவமனையில் போய் உறுப்பை திருடுறது யாராவது ஏற்றுக்க முடியுமா? பக்கத்திலே குமராவளையம், அதே மாதிரி ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக அந்த கிட்னியை கொடுத்துருக்காங்க. அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுது. 1 வருஷம் கழிச்சு நோயாய்ப்படுது. போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. ஆக நீமேல் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. யாராவது போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சிக்காரன். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்களா, கர்நாடகத்தில் இருக்கிற துணை முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செங்கல்பட்டுக்கு வந்திருக்கார். செங்கல்பட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்றார். அவரு நம்ம குடிக்கிற தண்ணி நிறுத்துறோங்கிறார். நம்ம காவிரி தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு மேகதாதுல அணை கட்டிட்டா தண்ணி கிடைக்குமா? ஏற்கனவே சில நேரத்தில் மேட்டூர் வறண்டு போயிருது, குடிப்பதற்கு பிரச்சனை ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் அங்க தண்ணி கொடுக்க மாட்டேன், மேகதாதுல அணை கட்டியே தீருவேன். அதுக்காக அந்த கர்நாடக சட்டமன்றத்தில் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அவரை கூட்டியாந்து பிரச்சாரம் பண்றார். அவரை கூட்டியாந்து
ஆக தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. காவிரி நதிநீர் 28 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமா இருக்குது. மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டா தமிழ்நாடு வறண்டு போயிடும். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? குடும்பத்துக்காக ஆட்சி செய்கின்றவர்கள், சுயநலத்திற்காக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அதே போல இப்போ ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க 2 நாளைக்கு முந்தி. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இன்றைக்கு எல்லா பெண்களுக்கும் நம்முடைய பெண்கள் சட்ட நிதியாக உரிமை பெற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 33% இடஒதுக்கீடு வேண்டும். அம்மா இருக்கின்ற போது 1998ஆம் ஆண்டு அப்பொழுது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆண்ட போது அதிமுக 18 பேர் எம்பி, நானும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஈரோடு, திருச்செங்கோட்டில் ஈரோடு இருந்தது. அப்ப எம்பியா இருக்கும்போது மரியாதைக்குரிய அண்ணன் தம்பித்துறை அவர் சட்டத்துறை மந்திரி. அப்ப அம்மா வைத்த கோரிக்கை ஏற்று அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் 33% இடஒதுக்கீடு கொண்டு வரலாம் என்று சட்ட மசோதா அமைக்கப்பட்டு அதை படிச்சுட்டு இருந்தார். நம்முடைய சட்டத்துறை மந்திரியா இருக்க அண்ணன் தம்பித்துறை அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை வாசிக்கும் போது முலாயம் சிங் யாதவ் கட்சி சேர்ந்த எம்பி வந்து பிடிக்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்ற முடியல, எப்படியாவது பெண்களுக்கு சட்ட நிதியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டத்தை கொண்டாந்தாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுக காங்கிரஸ் எதிர்த்து ஓட்டு போட்டு தோல்வி அடைஞ்சு போச்சு. பெண்கள் அத்தனை பேரும் மறக்க வேண்டாம், உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு போயாச்சு. உங்களுக்கு சட்ட நிதியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது, யாராலையும் தடுக்க முடியாது. 33% எம்எல்ஏ, 33% பாராளுமன்றம். அப்படி ஒரு அங்கீகாரத்தை மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செஞ்சு சட்டத்தை அந்த மசோதா கொண்டாடும் போது தோக்கடித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. சிந்திங்க. அதே போல பாராளுமன்ற தொகுதி மறுவரை, நாடாளுமன்ற தொகுதி மறுவரை. அப்ப ஸ்டாலின் சொன்னார், தமிழகத்துக்கு மத்திய அரசு துரோகம் அளிக்கிறது, இருக்கின்ற எண்ணிக்கை குறைந்துவிடும் என்றெல்லாம் கதை கட்டினார். கருப்பு சட்டை போட்டு ஊரூரா போனார், நாமக்கல்லையும் போய் பேசினார். ஆனால் மத்திய அரசு தெளிவுபடுத்தினது, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலமும் பாதிக்காது, நாடாளுமன்ற தொகுதி வரையறையில் எதுவும் பாதிக்காதுன்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிவிச்சார். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாப்படுத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு 39 இருந்து 59 இடம் கிடைக்கும், 39 இருந்து 59 இடம் கிடைக்கும். அதுல ஸ்டாலின் சொன்னார் நம்ம சதவீதம் குறைஞ்சு போயிருந்தார், குறையில. இப்போ 7.18% தான் இருக்குது. நாடாளுமன்றத்தினுடைய சதவீதம் நமக்கு 7.18. மத்திய அரசு அறிவித்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்தனால 7.23 அதிகரிச்சிருக்குது. வாயே பேச காணோம். ஆனா வீர வசனம் பேசுறார், மசோதாவை தோற்கடித்துட்டேன். மசோதா தோற்கடிக்கல, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், தமிழ்நாட்டு பெண்களை ஏமாற்றிருக்கின்றீர்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டு பெண்கள் மன்னிக்க கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட அற்புதமான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸால் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு தொகுதி மறுவரை செய்யப்பட்டிருந்தா நமக்கு 59 நாடாளுமன்றம் கிடைச்சிருக்கும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். ரெண்டையும் மசோதா மூலமாக தோற்கடித்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? அதே போல இஸ்லாமியர்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு அதிமுக இருக்கின்ற பொழுது விலையில்லாமல் சந்தனக்கட்டை கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு நிதி கொடுத்தது, நிறுத்தப்பட்டது. அதிமுக அரசு தொடர்ந்து கொடுத்து அந்த நிதியை உயர்த்த வேண்டும் சொன்னீங்க. 6 கோடியை 12 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள்
சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லவன் கேட்டீங்க. 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி செஞ்சு கொடுத்தோம். 2016 காஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை துவங்கினோம். லோமாக்கள் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் சொன்னீங்க. 2004 2600 உயர்த்தினோம். ஓய்வூதியத்தை உயர்த்தி வேண்டும் சொன்னீங்க. 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கொடுக்கணும் கொண்டீங்க. 27 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்புக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணிகளுக்கு முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிட்டோம். 2018 கஜா புயல் பெரும் மழையால் அங்கெல்லாம் பாய்ச்சுது அந்த மாவட்டம். நான் நேரடியாக போய் பார்த்தேன். மக்களுக்கு ஆறு சொல்லும்போது அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது, பார்வையிட்டு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் அந்த குளக்கரையை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கி செஞ்சு குளக்கரை சரி செஞ்சோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதிமுக ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வர்றதுக்கு ஓட்டளிச்சது அதிமுக. மீண்டும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக எதிர்த்த காரணத்தினால போட்டியிலிருந்து விலகி கொண்டார். 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்து அண்ணாது. இவ்வளவும் செஞ்சது நாங்கள். திமுக காரன் ஒன்றுமே செய்யலை. நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டது அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். தொண்டை வேற மங்கி போச்சு. நாளைக்கு தான் என்னுடைய தொகுதியில் போய் பிரச்சாரமே மேற்கொள்கிறேன். நான் எடப்பாடி தொகுதிக்கே போகல. அதனால் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்போம். இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, வரி உயர்வு, இதனால் எல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே அளிக்கப்படும். அதேபோல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் விலையில்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். அதோட தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் ரொக்கமா தரப்படும். தீபாவளி என்று நம் பெண்களுக்கு பட்டு புடவை வழங்கப்படும். ஆண்கள் தான் நகர பேருந்து, சரி பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சியோட ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கும். இப்போ குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க, தரம் குறைவாக இருக்குதா சொல்கிறாங்க. நீ அதிமுக ஆட்சி வந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி இருக்குதோ அதே போல் தரமான அரிசி குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல. இனிமேல் ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி நம்பர் 1 அரிசியாக இருக்கும். அதே போல் குடும்ப அட்டைக்கு இப்போ அரிசி தான் விலையில்லாமல் வழங்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்தோடனே விலையில்லா பருப்பு கிடைக்கும், விலையில்லா எண்ணெய் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள்
கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். ரோட்டோரமாக கடை வச்சிருக்கீங்களே, அவையெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அம்மா இல்லம் திட்டம் தொடங்கப்படும். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் எந்த ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு ஏழையிலிருந்து வீடு இல்லாமல் இருந்தால் அவளுக்கு அதிமுக அரசு சொந்தமாக அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நகரம் சரி கிராமத்திலும் சரி பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அறுதியின மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஆண் வாரிசு இருந்து திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியில் தனி வீடு கட்டி தரப்படும் காங்கிரீட். மரமேறும் தொழிலாளிகள் மரமேறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தார் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தார் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுகின்ற பொழுது உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பட்டம் பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நெசவாளர்கள் அவர்களுக்கு இப்போ 300 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறோம், அதை 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதாவது விசத்தறிக்கு இப்போ 1000 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறோம், அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி கொடுக்குறோம். நிலைக்கட்டணம் சொல்லியிருக்கிறாங்க, அதையெல்லாம் குறைக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபா அந்த மக்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி அனுமதி வாங்கி நடத்தினா 5 லட்சம் ரூபா ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அதில் காப்பீடு செய்யப்பட்டு பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். ஏன் இந்த காளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவு செய்கிறாங்க, அதை ரத்து செஞ்சு ஏற்கனவே இருக்கின்ற பழைய முறையை கடைபிடிக்கப்படும். அதே போல அம்மா மினிக்கில்லை நாங்கள் திறந்தோம், திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே எல்லா அம்மா மினிக்கில்லைக்கு திறக்கப்படும். அம்மா உணவகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக பொருளை குறைச்சி கொடுக்குறாங்க, பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடனே நல்ல பொருள் கொடுத்து பணியாளர் அதிகமாக நியமிக்கப்பட்டு சுவையாக ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கும். அதே போல கேபிள் கட்டணம் இப்பொழுது இருப்பதில் பாதி அளவு குறைக்கப்படும். கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். சலவை தொழிலாளருக்கு நிறைய அதில் கொடுத்துருக்கிறோம். 297 அறிவிப்புகள் கொடுத்துருக்கிறோம். அதில் சலவை தொழிலாளர்களுக்கும் இந்த உதவிகள் எந்தெந்த வகையில் உதவி கிடைக்கும் என்ற விவரத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அவை 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக வெளியிடப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் அதிமுக ஆட்சி அமைச்சருடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்லாட்சி கம்மிங், நல்லாட்சி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருக்கும் இங்கே வரி புரிந்த கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றுகின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பர்களுக்கும் பத்திரிகையாளர் உடன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.